கேக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. இல்ல இல்ல அவங்க கேக்குறீங்க, நாங்க சொல்லுங்க. நீங்க என்ன வேணும் சொல்லுங்க. ஏன்னா மின்வெட்டு பற்றி ஏற்கனவே நாங்கள் சொல்லிட்டு வந்தேன். அவங்க அதுக்கு தனியாக அதுக்கு ஒரு ஸ்டோரி பண்ணுறேன்னு நாங்கள் இப்போ நீங்கள் தினத்தந்திலையும் தனி ஸ்டோரி பண்ணுறேன்னு கேளுங்க, இல்லைன்னா லோட்டஸில் தனி ஸ்டோரி பண்ணுங்க, நான் சொல்லாமல் இருக்க மாட்டேன். அதனால் இப்போது மின்வெட்டு எங்கள் வீட்டிலே 3 மணி நேரம் எனக்கு கரண்ட் இல்லை. தமிழகம் மின்மிகை மாநிலம் என்ற நிலையிலிருந்து மாறி மின்வெட்டு மாநிலமாக மறுபடியும் ஆகிவிட்டது. மரியாதைக்குரிய ஜெயலலிதா அவர்களின் புகழுக்கு எல்லா விதத்திலும் களங்கம் ஏற்படுத்தும் இந்த அரசு இப்பொழுது மின்மிகை மாநிலம் என்று சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் இன்று மின்வெட்டு மாநிலமாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு உதாரணம். இன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா மதுரை மாநகராட்சியில் 500 கோடி ரூபாய்க்கு ஆழ்துளை கிணறுகள் அமைக்கிறேன்னு சொல்லி போர் போடுறேன்னு சொல்லி போட்டு ஒரு இடத்துலையும் தமிழக மக்களுக்கு தண்ணீர் கிடைக்கல, மதுரை மக்களுக்கு. ஆக மதுரை மாநகராட்சியில் 500 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கிறது, முறைகேடு நடந்திருக்கிறது. அதே போல தான் மின்துறை தான் அதிக ஊழல் நிறைந்த ஒரு துறை தமிழகத்தில். குறைவாக மத்திய அரசு ஒரு யூனிட் மின்சாரம் கொடுக்கும் பொழுது அதிகப்படியாக மின்சாரத்தை தனியார்ட்டிருந்து வாங்கி ஊழல் செய்து கொண்டிருந்தார்கள். இன்று மக்கள் மீது அக்கறை கொள்ளாததால் மின்சாரம் கிடைக்க மாட்டேன்து, தண்ணி கிடைக்க மாட்டேன்து, சின்னம் கிடைப்பதிலேயே அவர்களின் அத்தனை கவனமும் இருக்கிறது. சின்னம் கிடைக்கட்டும், கிடைக்காம போகட்டும், இல்லை என்றால் மக்களின் பிரச்சனைக்காக தான் உங்களுக்கு சின்னம் வேண்டும். அதனால் மக்கள் பிரச்சனைகளில் நீங்கள் கவனம் செலுத்துங்கள். இன்னும் மின்சாரத்தை, ஏன்னா இப்போதான் சம்மர் ஆரம்பிச்சிருக்கு, விடுமுறை, அதற்குள்ளேயே மின்வெட்டு என்றால் இன்னும் முழுமையாக இந்த விடுமுறை காலத்தில் எந்த அளவிற்கு மின்வெட்டு இருக்கும் அதற்கான தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். ஆக தண்ணீர் கொடுப்பதற்கும் மின்சாரம் கொடுப்பதற்கும் முதல் காரணமாக தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும், முதல் முயற்சியை மேற்கொள்ள வேண்டும். ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அதாக இருக்கணும்னு நான் சொல்கிறேன். அதிமுகவின் அனைத்து அந்த நடவடிக்கைகளுக்கும் பாஜக தான் பின்னணியில் இருக்கு. தினகரன் அவர்களின் கைதின் பின்னணியில் பாஜக இருக்கிறது என்று சொல்கிறார்கள். ஆம், பின்னணியில் பாஜக தான் இருக்கிறது. ஏனென்றால் மத்தியில் ஆட்சியில் பாஜக இருக்கும் பொழுது குற்றம் செய்த அதிகாரிகளாக இருந்தாலும் குற்றம் செய்த அரசியல்வாதிகளாக இருந்தாலும் தப்பிக்க முடியாது. ஆக பாஜக ஆட்சி என்ற பின்னணியில் இருப்பதனால்தான் ஊழல் முன்னணிக்கு வருகிறது என்று நான் சொல்றேன். ஆனால் இது சட்ட ரீதியான நடவடிக்கை. இந்த உடனே இதில் பாஜக பின்னணி இருக்குன்னு மட்டும் கட் பண்ணி போட்டுறாதுங்க. பாஜக ஆட்சியில் இருப்பதனால் ஊழல் முன்னுக்கு வருகிறது. இல்லைன்னா திருநாவுக்கரசோட ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் பார்க்குறீங்களே, அவர் என்ன தேச துரோக வழக்கா செஞ்சிட்டாரு தினகரன் என்று சொல்கிறார். அப்படி என்றால் ஓட்டுக்கு பணம் கொடுப்பது தேசப்பற்று, அந்த ஓட்டு போடும் சின்னத்திற்கு பணம் கொடுப்பது திருநாவுக்கரசை பொறுத்தமட்டில் தேசப்பற்று, தேச விரோத வழக்கு கிடையாது. அப்போ காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தால் இதையெல்லாம் தேசப்பற்று, தேசிய சக்தி என்று விட்டு விடுவார்கள். ஆனால் பாஜக குற்றம் செய்பவர்களை பிடித்து தண்டனை கொடுக்கிறது. ஆக குற்றம் செய்பவர்கள் யாராக இருந்தாலும் பாஜக ஆட்சியில் தண்டனை கிடைக்கும் என்பது தெளிவாகிறது.